Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு 5 career path அதாவது ஒரு 5 job role இந்த 2025 நீங்க சூஸ் பண்ண ஜாப் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் ரோல் தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் ரோல்ஸ் எதுவுமே லைக் ஸ்பெசிஃபிக்லி இன்டு ரொம்ப ஃபியூச்சர் அதிகம் செம்மையான ரோல் இதை போனா தான் career growth அப்படின்னு ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கும். லைக் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஃபுல் ஸ்டாக், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், UX டிசைன் சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் எதுவுமே பிக் பண்ணி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறது இல்லை. லைக் யூ ஆர் ஆல்ரெடி மோர் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஃபுல் ஸ்டாக், டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஹியூஜ் வேல்யூடைய ரோலுக்கு தான் நீங்க போக போறீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. இந்த வீடியோ யாருக்காகனா ஸ்பெசிஃபிக்காக காலேஜ் முடிச்சிட்டேன், ஐ ஹாவ் நோ ஐடியா, பட் எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், ஒரு பேசிக்கான ஒரு வேலையில் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு 50,000-60,000 சம்பளம் கிடைச்சா கூட எனக்கு ஓகே, அது எனக்கு டீசென்டான சேலரி, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வீட்டிலேருந்து பண்ண முடியாது ஓகே. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான மைண்ட் செட்டில் ஏதோ ஒரு நல்ல ஜாப் கொஞ்சம் ஈஸியாக ஸ்கில்லை கற்றுட்டு கிடைச்சா போதுன்னு இருக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் ஆஃப் டு பி ஃப்ராங்காக சொல்லலாம், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்லாம் நீங்கள் இப்போ படிக்க ஜீரோலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் ஆகிடும் நீங்கள் ஜாப் எடுக்க, படித்து முடிச்சு ப்ராக்டிக்கலாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு எடுக்க 1 வருஷமே ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். சேம் திங் அப்ளைஸ் இன்டு ஃபுல் ஸ்டாக் ஆல்சோ, இன்ஜினியர் எல்லாத்துக்குமே. ஸோ கொஞ்சம் குயிக்காக ஒரு 2 to 3 மந்த்தில் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், பேசிக்காக ஸ்கூல் காலேஜில் படிச்சிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு தான் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். எனக்கு ஒரு ஜாப் எடுக்கணும், உங்களுக்காக தான் இந்த 5 ரோல் நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 ரோல் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு ஸ்கோப் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படின்னு கிடையாது, ஒரு 15,000 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 20,000 தான் வந்திருப்பீங்க, வருஷம் 1,000 ரூபாய் ஏறி அப்படின்னா அப்படி கிடையாது, நல்லாவே கரியர் growth இருக்கும். அதான் சொல்கிறேன், ஒரு 5 வருஷத்தை ஒரு 50,000 வரையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரோல்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரோல் தான் BDE, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ். நிறைய பேர் பசங்க இருப்பீங்க, இன்ஃபேக்டாக பொண்ணுங்களே இருப்பீங்க, லைக் ஸ்பெசிஃபிக்லி இன்டு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாச்சும் எனக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்குது, பட் எனக்கு இந்த டெக்னிக்கலாலாம் ரொம்ப வராது, எனக்கு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட், அந்த மாதிரியான ஒரு பீப்புளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரோல். இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளாக இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு பிஸ்னஸ் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு IT கம்பெனி, சர்வீஸ் பேஸ் கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை டெவலப்பர் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண போகிறாங்க, IT பண்ண போறாங்க. பட் அந்த ப்ராஜெக்டை தேடி எடுக்கணும்ல, அந்த மாதிரி தேடி எடுத்து கிளைண்ட் கிட்ட பிச் பண்றது. ஒரு சிம்பிளா சொல்லணும், இப்போ நான் ஒரு வெப்சைட் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க கம்பெனி வெப்சைட் பண்ணி தராங்கன்னா நம்ம போயிட்டு யார் யாரெல்லாம் வெப்சைட் வேணும்னு பார்க்குறாங்க, இல்லை யார் யாரும் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு செட் ஆகுங்க, மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸ் பேஸ்க்கு மாறும். மொத்தத்தில் ஒரு பிஸ்னஸை நடக்க வைக்கிறதுக்கு அந்த கனெக்ஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். மெயின் பிரைமரி 2 ஸ்கில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கோட் அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில், இந்த 2 இருந்தால் போதும். ப்ராப்பரான டூலை யூஸ் பண்ணி உங்களால் கிளைண்ட்டை பிச் பண்ணி எடுக்க முடிஞ்சால் போதும். அதுக்குமே நீங்கள் டெக்ஸ்ட்டாக பண்ணி பண்ணுறதுக்கெலாம் ChatGPT யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷனுக்கு ப்ராப்பராக ஒரு தட்டை இங்கிலீஷில் புரியுற மாதிரி கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக பேசி கவர் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கே எப்படி இருக்குன்னா, ஒரு லீட் ஜென்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா யாரெல்லாம் வெப்சைட் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி லீட்ஸ் எல்லாத்தையும் கேட்ச் பண்ணணும், லீட் ஜென்ரேஷன். செகண்ட் கம்யூனிகேஷன், அவங்களோட பேசி வேணுமே வேண்டாமான்னு கம்யூனிகேட் பண்ணணும். தென் தேர்ட் திங், நம்ம பேசி முடிச்சோன்னே உடனே வாங்கிட மாட்டாங்க, ஃபாலோ பண்ணணும், என்னாச்சு ஏதாச்சு, அவங்க வந்து நம்ம கம்பெனி அந்த ப்ராஜெக்டை ஓகேன்னு கொடுக்குற வரையும் அந்த சர்வீஸை வாங்கிக்க வரையும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரு ட்ராக் ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு எக்ஸல், CRM டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேபி ஒரு சில கம்பெனிஸில் சேல்ஸ் டீமோட, மார்க்கெட்டிங் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் சப்போர்ட், BPO, வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் நவுக்கரில் சர்ச் பண்ணுங்க, இது கம்பெனிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குன்னா அந்த அளவுக்கு பெருசாக சொல்லுவாங்க. ஒரு ஆவரேஜாக போனால் கூட 15,000 கிடைக்கும். பட் ஒரு பேசிக் ஸ்கில் கற்றுக்கணும். நீங்கள் யூடியூமில் போய் கூட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு போடுங்க, கோர்ஸ் வரும். ஏதோ ஒரு கோர்ஸை பிக் பண்ணி கற்றுக்குங்க. கோல்டு மெயில் எப்படி அனுப்பணும், ஒரு லிங்க்டின்ல எப்படி டார்கெட் பண்ணணும், இந்த மாதிரி பேசிக் ஒரு சில டூல்லாம் தான் இப்போ எப்படி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணி கற்றுக்குறோமோ அந்த மாதிரி டூல்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம் கம்பேரிங் டு கோடிங்கில் மற்ற கஷ்டமான விஷயத்தோட. ஸோ அந்த மாதிரி பேசிக்கை கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்து செகண்ட் பிரைமரி ஈஸியாக கிடைக்கிற ரோல்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற சைடு. மெடிக்கல் கோடிங் அப்படின்னா கோட் அடிக்கணும்னா நேம் தான் அப்படி இருக்கும், பட் கோடிங் பேஸாக இருக்கும். பட் டெவலப்பர் அடிக்கிற அளவு கோட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்குள்ளேயே நீங்கள் AR காலர் அப்படிங்கிற மாதிரி ரோல்லாம் இருக்குது. அதெல்லாம் டெக்னிக்கலாக கோடில் அடிக்க தேவை, வெறும் கம்யூனிகேட் பண்ணாமல் போதும், அந்த மாதிரி ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் மெடிக்கல் கோடிங், AR கலர் இந்த மாதிரியான சைடில் நீங்கள் போகலாம். இந்த மெடிக்கல் கோடிங், AR கலர்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக இப்போ நம்மளோட இதெல்லாம் டாக்டரை போய் மீட் பண்ணணும்னா அங்கேயே காசு கொடுத்து வந்துடும். பட் US அந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் மூலியமாக தான் கவர் பண்ணுவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத ரிப்போர்ட்டில் ட்ராக் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மெடிக்கல் கோடர்ஸ் அண்ட் AR கலர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. லைக் இப்போ ஒரு மெடிக்கல் கோடரோட வேலை என்னவா இருக்குன்னா, லைக் இப்போ ஒரு பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்னா
இருக்குன்னா அது எல்லாத்தையுமே ஒரு கோடு மூலியமாக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. லைக் இப்போ டயக்னோசிஸ் அப்படின்னா ICP/10. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு விஷயத்துக்கும் கோடு வேர்டு இருக்குது. அந்த கோடு வேர்டு எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சு படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோடு வச்சு ப்ராசஸ் பண்ணி தே வில் டூ. ஸோ இந்த மாதிரியான நார்மல் ஜாவாட பைத்தான் மாதிரியான கோடிங் கிடையாது. பட் மெடிக்கலுக்கு அந்த விஷயங்களுக்குன்னு கோடிங் இருக்கும். அதை பேஸாக படிச்சு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் கம்பேர்ட் டு கோடிங் டிஃபிகல்ட் கிடையாது. லைக் மெடிக்கல் கோடிங் லைனில் போனாலுமே நல்ல கரியர் இருக்கும். பட் அதோட கொஞ்சம் இறங்கி வந்து பேசிக்காக இருந்தால் போதும், அந்தளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட வேணும்னா ஏஆர் காலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஏஆர் காலரோட வேலை எப்படி இருக்குன்னா, லைக் இப்போ அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டீம் வந்து அந்த பேஷண்டோட எல்லாமே கோட் பண்ணி ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனியோட கால் பண்ணி கனெக்ட் பண்ணி அவங்களோட அந்த பில்லிங் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கான்டாக்ட் பண்ணி இப்போ அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும், அது கிளைம் ஆச்சு ஆகலை, என்ன விஷயம், அதுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெடிக்கல் கோடிங் ஏஆர் காலருக்கு ரொம்ப ப்ரைமரியாக முக்கியமான ஸ்கில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன், பேசிக்காக மெயில் ப்ராப்பராக அனுப்ப தெரியணும், எக்ஸல், இது எல்லாமே பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ். அதை தாண்டி கொஞ்சம் ப்ரைமரியானு பார்த்தீங்கன்னா லைக் சிஸ்டம் பேஸ் பண்ணி EHR, EMR இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண விஷயங்கள், அதே மாதிரி அந்த மெடிக்கல் பில்லிங்கில் இருக்கக்கூடிய பில்லிங் பேஸ் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நாலேஜ், அதே மாதிரி அந்த கோட் எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெடிக்கல் கோடிங் பேஸ் பண்ண விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் இது கூட பேசிக்கான விஷயத்தை கற்றுக்கணும். பட் எந்த ரோலுக்குமே கற்றுக்காம எதுவும் பண்ண முடியாது. பட் பேசிக்காக கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம், அதுதான் விஷயம். இதுக்குமே யூடியூப்ல மெடிக்கல் கோடிங் ஏஆர் கலர்னு போட்டு பாருங்கள், உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட்டில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். பட் சேலரி கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். ஈவன் தோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20,000, 18 to 20 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் தேர்ட் ரோல் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, நிறைய பேருக்கு இருக்க அசம்ஷன் இப்போ ஓரளவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ், போய் வெளியில் போய் பேசணும் அப்படிலாம் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த நேம்லேயே இருக்குது பாருங்கள். அந்த விஷயத்தை மார்க்கெட்டிங்கை டிஜிட்டலாக பண்ணுறது. முதல்ல ஒரு பேனர் அடிக்கிறது, போஸ்டரு, பஸ்லாம் ஸ்டிக்கரிங்க, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா டிஜிட்டல் டூல்ஸ் நம்மள்ட்ட என்ன இருக்குது, இப்போ டிஜிட்டல் டிவைசஸ்ன்னு பார்த்தோன்னா அதிகமாக லேப்டாப், மொபைல் யூஸ் பண்ணுறோம். அந்த டிஜிட்டலாக இருக்கக்கூடிய டூல்ஸ் என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுற டீம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு வைடான டாபிக். இதுக்குள்ளே நிறைய டீம் இருப்பாங்க. லைக் எப்படி 12th அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களோ, ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின்னு இருக்கும். பட் ஒன்றுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. ஒன்றுமே தனித்தனி ஸ்கில்ஸு, தனித்தனியான ஒரு ஏரியா சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு காமன் டீம். அதுக்குள்ளே தனித்தனியான ஏரியாஸ் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஆடை மட்டும் ரன் பண்ணணும். இப்போ நமக்குலாம் ஆடு வரும்ல, அந்த ஆடை ரன் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறவங்க பேர் PPC. அதே மாதிரி அந்த ஆடை டிசைன் பண்ணி எடிட் பண்ணுறவங்க கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த ஆடில் என்ன கண்டென்ட் எழுதிருக்கணும்னு எழுதுறவங்க கண்டென்ட் ரைட்டரு. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வெப்சைட் தான் வரணும் அப்படிங்கிறதுக்கு SEO டீம் SEO பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா வேர்ட் ப்ரெஸ் மூலிமா பேசிக்கான லேண்டிங் பேஜ் மாதிரி பண்ணுறதுக்கு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அது கோடிங்கில் எதுவுமே இல்லாமல் லோ கோட் டூல்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரும். இது ஒரு வைடான டாபிக். பட் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதுக்குள்ளே ஒரு 5-6 ரோல் இருக்குது. அது ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்க பாருங்க. சென்னையில் அவ்வளோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவ்வளோ கம்பெனிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கில்டாக ப்ராப்பராக அந்த ஸ்கில்லை கற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக ஜாப் எடுக்கலாம். இன்ஃபேக்டாக உங்களுக்கு ஜாபே கிடைக்கல கூட நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களே ஓனாக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு 22 வயசு தான் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவரே கற்றுக்கிட்டு ஒரு 2-3 வருஷமாக காலேஜ் படிக்கிறப்பிலேருந்தே கற்றுக்கிட்டு தென் ஃப்ரீலான்சிங் அப்படிலாம் பண்ணி இப்போ ஒரு ஏஜென்சியே ஸ்டார்ட் பண்ணி அவரோட ஊர்லேயே வச்சிருந்து, இன்ஃபேக்டாக ஒரு டவுன்னே சொல்லலாம், சவுத் சைடில் ஒரு ஊர்லேயே வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி 4 to 5 lakhs கிட்ட earn பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட நிறைய இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ வீட்டிலேருந்தே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், சிஸ்டம் யூஸ் பண்ணினா சும்மா அந்த டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் கிடைக்குமாலாம் தேடாம பியூர் ஸ்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டா டெஃபினெட்லி யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடச்சிடும். பட் அதுக்குள்ளே என்ன ரூல், என்ன நீஷில் போக போகிறீங்க, இல்லை ஜென்ரலிஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறீங்களா அப்படிங்கிற டிசிஷன் எடுத்து தருங்க. இதுக்குமே பேசிக்காக யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி புரிஞ்சுக்கிட்டு தென் யூ கேன் டேக் கோர்ஸ் ஃப்ரம் யூடெமியில் கூட கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். தென் அடுத்தபடியாக ஏதாச்சும் ஒரு ரோல் போகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஹெல்ப் பண்ணுறது. நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்க விஷயம் HR ரெக்ரூட்டர். ஈவன் தான் நானும் கமிங் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பேக்ரவுண்டில் இருந்து தான் தென் HRக்குள்ள மூவ் ஆகி, அது ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட்டரில் மூவ் ஆகி இப்போ கம்பெனி HR ஸ்குவாடு நம்மளோட கன்சல்ட்டிங்கை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ HR அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்பெசிஃபிக்காக HRலையும் ரெக்ரூட்மெண்ட். ஈவன் தான் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெக்கானிக்கல், சிவில் எந்த டிகிரி பார்த்தாலும் போதும், ரெக்ரூட்டருக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ 3 years பிஃபோர்லாம் நல்ல கம்யூனிகேஷன் இருந்தாவே எடுத்துக்கிட்டாங்க. ஈவன் தோ எனக்குலாம் கம்யூனிகேஷன் ஆனதுனாலே எடுத்துக்கிட்டாங்க. நான் 3 years ஒர்க் பண்ணிவிட்டு குவிட் பண்ணி வெளில வரப்பெல்லாம் ஈவன் தோ ஏர்ன் லைக் 45,000 கிட்டே ஏர்ன் பண்ண முடிஞ்சு HR ரெக்ரூட்டராகவே. ஸோ நீங்களுமே HR ரெக்ரூட்டராக நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். பட் இப்போது நிறைய பேர் வரனால ஓரளவுக்கு பேசிக் ஸ்கில் தெரிஞ்சிருக்கா, ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் நீங்கள் ப்ராப்பரான ஸ்கில்ஸை கற்றுக்கணும். அதை நம்ம
ஹெச்ஆர் என்எஸ்எஃப்ல நம்மளுமே சொல்லி கொடுத்து 1 month to 2 months ட்ரைன் பண்ணி பிளேஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கூடிய ஒரு ஸ்கில். நம்மளே நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். பிரைமரியாக யூடெமிலுமே கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பற்றி அங்கே கற்றுக்கலாம். இல்லை தமிழ்லேயே தெளிவாக ரியல் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு பிளேஸ்மெண்ட் வரையும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிங்கன்னா வித் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் 50% ஃபீஸை நீங்கள் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் கட்டிக்கலாம். அந்த மாடலே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 2+ years 1000+ people இதில் நம்ம ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெச்ஆர்என்எஸ்எஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹெச்ஆர்என்எஸ்எஃப்னு ஒரு லிங்க் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தாங்க. டூல்ஸ் லைக் நௌக்கரி சோர்சிங், எக்ஸல், நல்ல ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருந்தால் போதும் நீங்கள் ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஆயிடலாம். ஸோ வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃபீமேலாக இருந்து பண்ணணும்னு நினைக்கலாம். ஒரு பக்காவான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மோஸ்ட்லி நீங்களே ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அப்படின்னு போட்டு ஃப்ரெஷர்னு போட்டு நௌக்கரியிலே பாருங்கள். ப்ரிஃபரபிள் ஃபீமேல் கேண்டிடேட்னு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லன்னு பாருங்கள். அவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. பட் இப்போ எடுத்தோன்னே ஃப்ரெஷர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி கோர்சஸ் முடிச்சு வச்சிங்கன்னா ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் பெஸ்ட் ஆப்ஷன். ஈஸி டூலன்னு ஒரு 1 to 2 months சக்ஸஸ்ஃபுல்லாக 15,000 to 20,000 சேலரியில் பிளேஸ் ஆயிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது ஹெச்ஆர்என்எஸ்எஃப் நம்மளோட கம்பெனியில் ட்ரைன் பண்ணி பிளேஸ்மெண்ட் வரை சப்போர்ட் பண்ணுறோம். இஃப் யூ நீடட் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். தென் லாஸ்ட்டாக 5th நான் வச்சிருக்க ஆப்ஷன் தான் ஒரு பேசிக்கான விஷயம். ஏதோ ஒரு வேலை குயிக்காக ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். எவர் கிரீன் எப்போவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் 2 இருக்குது. வாய்ஸ் ப்ராசஸ்னால் நீங்கள் மோஸ்ட்லி ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்கும். லைக் ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லேருந்து டெலிகாலிங் பேசுகிறாங்களா, அவங்க எல்லாமே பிபிஓ சர்வீஸில் ஒர்க் பண்ணுற பீப்பிள் தான். அப்படி இல்லை அப்படின்னா சேட் சப்போர்ட் த்ரூ சேட் மட்டுமே நீங்கள் எதுவுமே பேசாமல் சேட் மூலியமாகவே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் ஜோகோலேயே கூட சப்போர்ட் இன்ஜினியர் ஃபார் சேட் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ சேட் மூலியம் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்க்குறப்போ போகணுமான்னு இருக்கும். பட் உள்ளே போயிட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கூட பிளேஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேசிக்காக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வாய்ஸ் சப்போர்ட்டோ சேட் சப்போர்ட்டோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டொமைன் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதுலேயுமே கரியர் growth நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஜோகோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் நியர்லி ஒரு 6 to 7 lakhs கிட்ட earn பண்ணுறாரு per annum. ஸோ நல்லாவே ஒரு சேலரி growth அண்ட் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். பட் கம்பேர் டு அதர் ரோல் இதை நான் லீஸ்ட்டாக தான் வச்சிருப்பேன். பட் எந்த வழி இல்லைனா கஸ்டமர் சப்போர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்யூனிகேஷன் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். இங்கிலீஷில் நீங்கள் பெட்டராக பேசினா மட்டுமே போதும், ஈஸியாக உள்ளே போயிட முடியும். ட்ரை பண்ணுவாங்க. கஸ்டமர் சப்போர்ட், பிபிஓ, வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் நௌக்கரியில் சர்ச் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ட்ரை பண்ணுங்கள். ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே எடுக்கணும்னா இது ஒன் ஆஃப் தி ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் என்னோட சிஸ்டரே பிபிஓ ப்ராசஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்டூ ஏர்டெல் நியர்லி 15,000 20,000 வீட்டிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆஃப்டர் மேரேஜ் போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் ரோலை சூஸ் பண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக அவங்க லாஸ்ட் 3+ years ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஏர்டெல்லே ஒரு நாளைக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறது 8 hours ஆஃப் ஒர்க்கு. ஸோ 20,000 மேலே இப்போ earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்தே சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா இந்த 5 ரோலில் ஒரு சின்னதாக எதுக்கு போகலாங்கிற கிளாரிட்டி இல்லாமல் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இதை தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இந்த ரோலை பற்றி இன்னும் டெப்த்தான வீடியோஸ் போட்டு தேடி பாருங்கள். ஹெச்ஆர் ரெக்ரூட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நம்மளே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் நீங்களுமே இன்னும் யூடியூப்ல டெப்த்தாக தேடி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் மூவ் வித் கோர்சஸ் லைக் யூடெமியில் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தா கூட போதும் தான். ஸோ அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆருக்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்க. நானே உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த ரோலுக்கு உள்ள போயிடலாம். பெரிய growth இருக்கா அப்படின்னா ஜீரோவாக ஒன்றுமே இல்லாமல் இருக்க போகிறது அப்படின்னு கிடையாது. நல்ல டீசெண்டான ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு growth இருக்கும். பட் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஒரு 3 மாதங்கிறது ஒரு அதிகமான விஷயம் தான். எல்லா ரோலுக்குமே ஈஸியாக கற்றுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா 3 மாதத்தில் கேரண்டியாக வேலை கிடச்சிடும். அதிகபட்சம் சொல்கிறேன், 1 மாதத்துலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோலில் நீங்கள் எந்த ரோலை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிகாஸ் ஆஃப் இந்த வீடியோ டில் எண்ட் வரையும் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஹெச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.